அன்புனா என்னன்னு உலகத்தை பார்த்து புரிஞ்சுக்க கூடாது. அந்த தப்பு செஞ்சிடக்கூடாது. அந்த தப்பை தான் எல்லாருமே செஞ்சு வளரணும். வேற வழி இல்லை. அது பரவாயில்ல. பட் என்னைக்காவது ஒரு நாள் இயேசுவை பார்த்து அன்பு என்னன்றத புதுசாக கற்றுக்கணும். மனம் புதிதாக வேண்டும். உலகத்தை பார்த்தீங்கன்னா அன்பு ஒரு விதமா தெரியும். ஒளிகிறது தான் அன்பு. ஒரு கொஞ்ச காலம் இருக்கிறது தான் அன்பு, அதுக்கப்புறம் நிலைக்காது தான் அன்புன்ற மாதிரி தெரியும் உலகத்தை பார்த்தா. தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் காண்பிக்கப்படும், அதுதான் அன்புன்னு உலகம் நமக்கு சொல்லுது. தகுதி உள்ளவர்களுக்கு அன்பு கிடைக்குது, அரவணைப்பு கிடைக்குது. தகுதி இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது. ஆனா அது அன்பு கிடையாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரை பாருங்க, இயேசுவை பாருங்க, சிலுவை பாருங்க. அங்க என்ன தெரியுது? தகுதி இல்லாதவர்களுக்கு அன்பை காட்டுகிறார். பாவிகளாய் இருந்த போதிலும் நமக்காக சிலுவையில மரித்தார், ஜீவனையே கொடுத்தார். அப்போ நமக்கு எந்த தகுதி இல்லாத போய் அன்பு காட்டினார். அவர்கிட்ட வருகிறவரை புறம்பே தள்ளுவதே இல்லை. ஒருத்தர் மேல அன்பு வச்சார்னா ஒருபோதும் அதை எடுக்கவே மாட்டார். அவருடைய அன்பு ஒழியவே ஒழியாது. பூரண அன்பு, பூரண அன்புடையவர் மட்டும் இல்ல, இயேசு ஒருத்தர்கிட்ட தான் அந்த பூரண அழகு இருக்கு.